வரலாற்றில் இன்று பிப்ரவரி 2, 1862 ஆங்கிலேயர்கள் மட்டுமே நீதிபதிகளாக இருந்த காலத்தில் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக ஷாம்புநாத் பண்டிட் பதவியேற்ற நாள் இன்று. 1901 விக்டோரியா மகாராணியின் இறுதிச் சடங்கு இங்கிலாந்தின் வின்சர் கோட்டையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் நடைபெற்ற நாள் இன்று. 1913 உலகின் மிகப்பெரிய ரயில் நிலையமான நியூயார்க் கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் திறக்கப்பட்ட நாள் இன்று. 1953 இந்தியாவில் காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் உருவாக்கப்பட்ட நாள் இன்று. 1971 ஜெனரல் இடியமின் உகாண்டாவின் ஜனாதிபதியாக இருந்த மில்டன் ஒபோட்டை வெளியேற்றி உகாண்டாவின் ஜனாதிபதியாகவும் சர்வாதிகாரியாகவும் தன்னை நியமித்துக் கொண்ட நாள் இன்று. 1992 அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி போரிஸ் எல்சன் ஆகியோரின் முயற்சியால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நீண்டகாலமாக நிலவிய பனிப்போர் முடிவுக்கு வந்த நாள் இன்று. 2006 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி 100 நாள் வேலை 200 மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று. 2012 122 நிறுவனங்களுக்கு 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்தது சட்டவிரோதமாக நடந்துள்ளது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்த நாள் இன்று.